பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்தும நேசர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிற காரியத்தை இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சுலேமியால் சொல்லுகிறாள், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அவர் யாரை அழைத்து கொண்டு போவார்? இந்த 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் அவருடையவளை குறித்து. முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று. 3வது வசனத்தில் அந்த பிரியமானவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாளா? என் நேசர் எனக்கு காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருப்பது போல் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். நேசருடைய பாதத்தில் எப்படி உட்காருகிறேன்னா வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். நேசர் சமூகத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம். அதாவது பாதத்தில் வாஞ்சையாய் அமருகிறாள், வார்த்தையை விரும்பி கேட்கிறாள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவின் பாதத்தில் வாஞ்சையாய் அமர்ந்து அவருடைய வார்த்தையை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவார். விருந்து மகிழ்ச்சிக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி என்றால் அந்த எஜமானுடைய சந்தோஷம், அந்த மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ளே அவர் பாதத்தில் வாஞ்சையாய் அமர்ந்து அவர் சொல்லும் வார்த்தைகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் அழைத்து கொண்டு போவார். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது அவர்கள் மேல் அவருடைய நேச கொடியை வீச பண்ணுவார். இதுதானே பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்வார், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று. வாஞ்சையாய் அவர் சமூகத்தில் அமர்வோம், விரும்பி அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாஞ்சையும் இந்த ஆசையும் எங்களில் குறையாதபடி கிருபையாய் காத்து நடத்தும். நீர் அழைத்து கொண்டு செல்லுகிற கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.